ஆமாம் ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வலசமாலை ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. எங்கேருந்து போகிறேங்கன்னா நம்ம திருக்கோளூர்லேருந்து தான் போகிறோம். நான் ஆல்ரெடி ஊருக்கு வந்துட்டேங்க. எதுக்காக வந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் வந்துக்கிறேன். பொங்கல் லீவில் தான் இப்போ போயின்னு இருக்கேன். இன்றைக்கி என்ன பொங்கல்னு பார்த்தீங்கன்னா போகிங்க. போகிக்கு தான் காலையிலே வந்து போகி ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு அப்படியே வலசமாலை ஃபால்ஸ் போகிறேங்க. யார் கூட போகிறோம் பார்த்தீங்கன்னா என் தம்பி கூட தான் போயின்னு இருக்கேன். அந்த வலசமாலை ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வராயன் ஹில்ஸில் இருக்குதுங்க. நான் போன வாட்டி கல்வராயன் ஹில்ஸ் போகிறப்ப அங்கே போகலங்க. இந்த வாட்டி அதனால தான் சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். தண்ணி வருமானு தான் தெரியல. நான் போன வாட்டி விசாரிக்கிறப்போ சொன்னாங்க எல்லாம் இந்த பொங்கல் டைமில் வந்து தண்ணி வந்து அவ்வளோ தெளிவாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் தான் போயின்னு இருக்கேன். ஆனால் போன வாட்டி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஒரே செம்மண்ணாக போச்சு. தண்ணி ஃபுல்லாகவே செம்மண்ணாக இருந்தது. நீங்கள் அதை வேணால் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக தெரியும் எந்தளவுக்கு தண்ணி செம்மண்ணாக இருந்தது. ஆனால் தண்ணி ஓவர்ஃப்ளோ ரொம்ப அதிகமாகவே இருந்ததுங்க. இங்கேருந்து வலசமாலை ஃபால்ஸ் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 69 கிலோமீட்டர் காமிச்சிது. இங்கேருந்து 64 காட்டுதுங்க. ஜிபே இருக்குல்ல, டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. ஆமாம் ப்ரோ. சிவா 235 சைடில் போட்டு. என்ன ப்ரோ புரியல ப்ரோ? இல்லை மோட்டோ விலாக். ட்ராவல் பண்ணுறது. கல்வராயன் ஹில்ஸ் போகிறேன். 1100 பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே விட்ருங்க. 1200 வராது. ஓகே விடு. ஓகே விட்டுருங்க 1390. எத்தனை லிட்ரு? 10 லிட்டரா? ஆமாம். ஓ, இப்போ அதான் செக் பண்ணிங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. நான் மலைக்கெல்லாம் போவோம்ல, அங்கே வந்து சின்னதாக தான் அடுக்கி வைப்பாங்க. இங்கே ஒரு ஆள் லைட்டுக்கு அடுக்கி வைக்கிறாங்க. தெரியல, போகி பண்டிகையில் இதுனா நான் போகி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் இதுமாரி பண்ணுவீங்களா? கல் உடைக்கிறவங்களா? ஓகே. கல் உடைக்கிறவங்க வந்து அவங்க நம்பிக்கை ஓசரம்படி, புரியுதா? இதுலேயே குளிக்க முடியாது உன்னால்? இதுலேயே உன்னால் குளிக்க முடியாதுன்னு சொன்ன நீ? ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம ஃபால்ஸுக்கு எத்தனை கிலோமீட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.9 கிலோமீட்டருங்க. ஆகா, வாட்டர் கிராசிங். சந்தோஷ், இந்த தண்ணி போதுமா சந்தோஷ்? என்ன கால் வச்சுக்கோ, ஜில்லுன்னு தான் பாரு, செக் பண்ணி பாரு கால் வச்சு. போயிடா. இங்கே மட்டும் எப்படி தண்ணி வந்தது கேளு சந்தோஷ். இப்போ ஒன் டவுட் கிளியரா? தண்ணி போகுது, பழமாகுது போகுது. அது இல்லைடா, மழை பச்சேர்னு இது எங்கேருந்து தண்ணி வரும்னு கேட்டல. இப்போ தண்ணி போகுதுல, அப்போ கண்டிப்பாக ஃபால்ஸ் தானே தண்ணி வரும். இது இந்த பாதை தானா இல்லை வேற ரோடா? அந்த ரோடா? இதான்டா. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்ரு நாங்கள் இந்த மாதிரி ஆஃப் ரோட்லேயே தாங்க வரோமே. கண்டிப்பாக ஃபால்ஸில் தண்ணி வரும்டா சந்தோஷ். அது வந்து ஆமாம், ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் அது எனக்கு தெரிஞ்சு. ராஜன், அதெல்லாம் ஆறு நினச்சா திரும்பி பார்ப்பானுங்க, வழியெல்லாம் விடுவானுங்க. டக்குன்னு வண்டி வரது பார்த்துட்டாங்க ஒதுங்கிடுவானுங்க. ஆமாம், இந்த மாதிரி ஃபால்ஸ்லேருந்து போகிற தண்ணி தான். மழையே ஒரு மாதிரியே ஸ்மோக்கியாக இல்லை, தெளிவாகவே இல்லை. ஒரு மாதிரியே பனிமூட்டமாகவே இருக்குது. கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. மழை எங்கடா சின்னதாச்சு? நம்ம தானே மலை பக்கத்தில் போயிட்டோம். மழை எப்படி உருவாக்குமா? இருந்திருக்காது. இப்போ மலை மேலே தானே சந்தோஷம் போயின்னு போய் சுற்றி பாரு. இல்லை மேலே போகலாம் தான் நினைக்கிறேன். ஒரு பாதம் போயிருக்குது. கீழே போகலாம், வாட்டர் கிராசிங்கு. ஆனால் எந்த அளவுக்கு ஆழம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. டக்குன்னு உள்ளே வாங்கிடுச்சுன்னா இதிலே போகலாம். ஏன்னா ஆல்ரெடி போயிருக்குது வண்டி, பாதெல்லாம் தெரியுது. இரு கேட்டு வரேன். அண்ணா, இங்கே எங்கண்ணா ஃபால்ஸ் இருக்குது? நீர்வீழ்ச்சி. திருக்கோயிலூர். ஆமாம்.
இது மேலே போகணுமா? ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி வலசமலை ஃபால்ஸ்னு போட்டுக்கண்ணா கூகுள் மேப்பில். நேராக சிமெண்ட் ரோட்டில் உள்ளே போனோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நேராக போகணும்னு சொன்னாங்க. சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருப்பாங்களாம், அது மேலே போனோமா? அதோ வந்துச்சு சிமெண்ட் ரோடு. நேராக போனால் பாலம் ஒன்று கட்டுவாங்களாம். அங்கே ஆளுங்களாம் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்களாம். அவங்கள கேட்டாவே சொல்லுவாங்களாங்க. இது மோடி ஏறிடுமா? வெயிட்டு வேறு, நீ வேறு ஒரு எதனா ஒரு 40 கிலோ இருப்பேன் நீ. நான் ஒரு 55 இருப்பேன். அது போக டென்ட்டு பேகு ஏறுது. ஏறியாச்சு. நம்ம நல்லா நேரம் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இல்லைன்னா இது எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் அந்த ரோடு. பார்த்துட்டியா? அது தெரியுது. தண்ணி செம்மையாக வருதுல்ல, வேற மாதிரி. அதுதான் அதோ கார் நிற்குது, இதோ வண்டி நிற்குது, அவ்வளோதான். அதோ பாலம் இங்கே தான், உள்ளதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆளுங்களை தெத்த விட முடியும்? ஆளுங்களாக பின்ன நம்மளும் தான் நம்மளும் வந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வலசமலை ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து பைக் நிப்பாட்டணும். இதோ இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பைக்கு. அங்கே நிப்பாட்டிட்டு இங்கே தான் இந்த வழியாக தான் கீழே இறங்கி போனோமா. இங்கே வந்து ஒரு பாலம் மாதிரி இப்போ புதுசாக கட்டின்னு இருக்காங்க. இதுதான் உங்களுக்கான அடையாளம். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாலத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வண்டியை அப்படியே கீழே டவுன் ரோடில் இறங்கி போனாங்க. கீழே இறங்கி போன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாலத்துக்கு கீழே இறங்கி வந்துட்டிங்கன்னா அப்படியே அங்கேருந்து ஒரு ஓடை ஸ்டார்ட் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, சின்ன குட்டியாக. அந்த இடத்துல போயிட்டு பாருங்கள். ஆனால் சின்னதாக இருக்குது ஃபால்ஸு, ரொம்ப பெருசுலாம் இல்லை. அப்படியே கீழே ஓடை மாதிரி போங்க. இந்த ஓடையில் தான் நம்ம இறங்கி போகணும். ஓடையில் இறங்கி போனோம்னா ஓடையிலே இறங்கி போகக்கூடாது, ஓடையை தாண்டி கிராஸ் பண்ணி போனாங்க. ஜில்லுனுக்குதா? ஓடையை தாண்டி கிராஸ் பண்ணி போனோன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஓடையை தாண்டி மேலே ஏறணுங்க. இது மேலே தான் ஏறணும். அப்படியே ஒத்தடி பாதை மாரி போவோங்க. அது மேலே போனீங்கன்னா கரெக்டாக ஃபால்ஸ் கிட்ட போயிடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் இப்போ அந்த பாதை மேலே தான் போயின்னு இருக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. அந்த ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு பேக் சைட் வியூவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் நிற்கிற இடத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுறேங்க. இதுதாங்க நான் வந்த வழியே. இந்த இடத்துல தான் நான் வந்த வழி. இதுதான் வழிபாதை. அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸுங்க. பாருங்க என்னமா இருக்குது பாருங்க, சொல்ல அளவு இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு டென்ட்டு போகிறதுக்கு இடம் தேடணுங்க. இடம் தேடிட்டு டென்ட்டு போட்டு உங்களுக்கு விலாகு கண்டினியூ பண்ணுறேங்க. டென்ட்டு போகிறதுக்கு இடம் கிடைக்குமா இல்லைன்னே தெரியல, தேடனா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி டென்ட்டு போட்டாச்சுங்க. அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாலாம் பார்ப்பீங்களே, வில்லேஜ் சைடில் ஒரு ஊரில் சென்டரில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த பெரிய ஆலமரத்தை சுற்றி சிமெண்ட் போட்டு தின்ன மாதிரி கட்டி வச்சுருப்பாங்களே, அந்த இடத்துல தாங்க இப்போ டென்ட் போட்டு வச்சுருக்கோமே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமைக்க போகிறோங்க. நைட்டு டின்னர் சாப்பிடுவோனாமா, அதுக்கு தாங்க கேஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock மேலே ஆகுதுங்க. எதனால் இவ்வளோ டிலே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து கடை போட்டுருந்தாங்க. அந்த மிஷின் ஓடினே இருந்தது. என்னால் சரி ஒழுங்காக பேச முடியல. அது பேசினாலுமே உங்களுக்கு ஒழுங்காக கேட்காது. ஏன்னா மைக் இல்லாமல் பேசுகிறேன்னா அது கொஞ்சம் சவுண்டாக பேசினா தான் அந்த சவுண்டே வந்துடுது. அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு கேட்கும். வாங்க நம்ம டின்னர் சமைக்க ஆரம்பிக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு வாட்டிங்க இந்த அடுப்பில் சமைக்கிறது. கேஸ் மாட்டியாச்சுங்க. அடுத்து வந்து பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. இதை நல்லா அலசி எடுத்துக்கணும். பாத்திரத்தை எடுத்தாச்சு. என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேகி தாங்க. 3 பாக்கெட் மேகி வாங்கியிருக்குங்க. இந்த மேகி தாங்க சமைக்க போகிறேன்னு. இப்போ பாத்திரத்தை வச்சுருவோம். வச்சாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேகி பாக்கெட் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க.
வாங்க இப்போ மசாலா பிரித்து கொட்டிக்கலாம். மசாலா வாசனை அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மேகி வந்து நல்லா கொதி வந்து நிற்குது, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பைக்கோட வெளிச்சத்துலேயும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டார்ச் லைட்டு வெளிச்சத்துலையும் தாங்க சமைச்சுன்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மேகி சமைச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் தூங்குற வேலை தான். ஃபுட்டேஜ் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரலங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேங்க. ஏன்னா இதில் வந்து நைட் டைமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியலங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக போயிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது. ஏன்னா நான் அந்தளவுக்கு கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.